கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்க. மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார். வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 எண்ணிக்கை சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவாள். அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். 26/1/2026 நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே. 6ஆம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வாஸ்து கண் முழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பௌர்ணமி வருது, அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது அந்த திதியில் வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பூச திருநாள் வேறு அன்றைக்கி. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம், அதாவது தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் 6ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாய், உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், உங்களுடைய ராசிக்கு 4-9 கூடியவர், ஒரு திரிகோண கேந்திர அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். போட்டிகளில் சிறு சிறு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
எல்லா விதமான அதாவது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி இருக்கும். புதுசாக கடன் வாங்குவீங்க. பூமி சம்பந்தமாக ஏதாவது இடம் வாங்கிறது, மனம் வாங்கிறது, அதை தவிர வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு லோன் எடுப்பீங்க. அதாவது முடிஞ்ச வரலும் இந்த காலகட்டத்தில் புதுசாக லோன் எடுத்து வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் தொழிலை சார்ந்து நீங்கள் தந்தையின் தொழிலுக்கு திருப்பியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் எதிராளிகளை நம்ப வேண்டாம், எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 7ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்ப சனியாக வேற இருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாகவோ அதை தவிர கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 7ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருந்தாலும் குரு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைகிறது. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே இருக்குது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் மாதத்தை ஆரம்பித்த உடனேலேருந்து இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் போகும்பொழுது அதாவது சுக்கிரனும் புதனும் இந்த 6ஆம் இடத்துலேருந்து சப்தமத்துக்கு போகிறார். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்லபடியாக இருக்கும். கூட்டு தொழிலில் இருந்தாலும் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்ட்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது. பணத்தை போட்டிங்கன்னா நிச்சயம் வராது, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனியினோட வீட்டில் போய் 2ஆம் அதிபதியான புதனும் போய் உட்கார்றார். அது பணம் வராது. என்ன இருந்தாலும் பேசியே பணம் வராமல் போகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். போட்டியில் சிறு சிறு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதுசாக பார்த்தீங்களேயானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும். புதுசாக வீடு வாங்குவீங்க. அதை தவிர தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் மூலியமாக வரக்கூடிய குடும்ப தொழில்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருன்னா அந்த இண்டஸ்ட்ரி கை மாறி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் வீடு சொத்துக்கள், இந்த சந்தையினுடைய நிலம், அதெல்லாம் வரக்கூடிய தோப்பு, அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஹெச்ஆரில் இருக்கக்கூடியவங்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உடல்நிலை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள். தீர்க்கமான டெசிஷன் எடுக்க முடியாத காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் வீம்பு பிடிச்சி போராடி வெற்றி பெறத்துக்குன்னு பின்னாடியே ஓடுவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் வேறு. அதனால் நிச்சயமாக உச்சம் பெற்ற செவ்வாயின்றதுனால கண்டிப்பாக அது பின்னாடி ஓடி ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் ஓடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தொய்வடையும். அந்த முயற்சிகள் எடுக்க வேண்டாத நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள். 23/1/2026 25/1/2026 வரலாம். 23/1 25/1/2026 வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். புதுசாக எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேனால் மேல் படிப்புக்குன்னு படிக்கக்கூடிய பாக்கத்தில் இருக்க மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய, வெளிநாட்டில் போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னும் போது 9க்கு 10ஆம் இடமாக வரும். தொழில் சம்பந்தமான படிப்புகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அரசியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க, அது பிரச்சனையை கொண்டு போய் விடும்.
அது தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர இளம் கலை அது மாதிரி 10th 12th அதாவது இளநிலை வகுப்பெல்லாம் படிக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உடல்நிலை சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிகப்பு கலர் இந்த பூ கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றது அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சதுன்னா உங்களால் அருகில் இருக்கக்கூடிய எந்த முருகன் கோவிலுக்காக போயிட்டு செம்பருத்தி பூ, சிவப்பு கலர் செம்பருத்தி பூ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், பழைய சிவன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சது எண்ணெய் தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.